Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவா பர்ஃபி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு கடாயில 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிறேன். முந்திரியும் கிஸ்மிஸும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு சிம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு நெய் விடும்போது எந்த கப்ல ரவை வந்துட்டு மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். இது வந்துட்டு சிம் ஃப்ளேம்ல வறுத்தாதான் கருகாம இருக்கும். அதே சமயம் ரவையும் வந்துட்டு நல்லா வறுபடும். நான் வந்துட்டு ரவையை வறுக்கும் போதே பக்கத்து ஸ்டவ்ல இந்த பர்ஃபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு அதாவது 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. இந்த ரவையும் 5 நிமிஷம் வறுபட்டுடுச்சு. ஸோ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு 1 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக கட்டியாகிடும். பாருங்க ரவைன்றதுனால சீக்கிரமே கட்டியாகிடுது. இப்போ இதோட நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததும் 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து இந்த சூடுல மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. இது வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்து தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட ரவா பர்ஃபி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கு. பாருங்கள் கடாயில் வந்துட்டு ஒட்டவே இல்லை. இப்போ இது கொஞ்சம் ஆறிட்டதும் நம்ம வந்து இதிலிருந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க பிரியாணி இலையை வந்துட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்தாச்சு. இதை வந்துட்டு ஒரு பவுலில் நல்லா டைட்டாக தட்டிக்கிறேன். பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ வந்துட்டு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கொயர், சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மேலே வந்துட்டு கொஞ்சமாக பாதாம் பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அப்போ தான் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா கேசரி மாதிரி இருக்கும். பாருங்கள் நம்மளோட பர்ஃபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஈஸியான ரவா பர்ஃபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரவா பர்ஃபியோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம வந்துட்டு பிரியாணி இலை சேர்த்தது தான். ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.